இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்பேற்பட்ட அற்புதமான யோக பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களை கடன்காரனாக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் குரு போயிட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது பொருளவே இல்லை, பணமே இல்லை. ஊரில் எல்லாரும் பணம் வச்சுருக்காங்க, எங்கே பட்டாலும் வீடு கட்டுறாங்க, புது புது வண்டியில் போகிறாங்க. நம்மளும் நல்லா தான் உழைக்கிறோம், நல்லதொரு வேலைக்கு தான் போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்தவே முடியலையே. அன்றாட செலவுக்கே நாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கே, மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டியது இருக்கே. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு, நல்லதொரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்க மாட்டேங்குது? என்ன தான் நாம் தொழில் பண்ணாலும் பெருசாக முன்னுக்கு வர முடியலையே. வேலையிலையும் 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான மன அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு செலவு வருது. ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா 10 ரூபாய்க்கு செலவு வந்துடுது. என்ன தான் பண்ணுறது? ஒவ்வொரு மாதமும் நம்ம வாழ்க்கை இப்படி கடன்லேயே ஓடி போயிடுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்ததொரு விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டுக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களில் நீங்கள் ஒருத்தவங்க. அதை நீங்கள் ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட முழுசாக நிரம்பி இருக்கும் புத்தாண்டு நடக்கும்போதே. ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்துடும். சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு வராரு. இருக்கிறதுலையே சிறப்பான ஒரு அமைப்பு சனி பகவான் அப்படின்னா அது சனி 6ஆம் வீட்டிலே இருக்கும்போது தான். இப்போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. அதாவது கடன், பகை, எதிரிகள், நோய் நொடிகள் இதை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையும் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கடன் அப்படிங்கிறது ஒரு 10 காசு இருக்காது. ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு கடன் அலைய வழி பிறக்கும். 1 லட்ச ரூபா கடன் இருக்கா, ஏதோ ஒரு லோனை கிண்ண போட்டு ஆஃபீஸில், அது நம்ம பெரியதொரு கடன், லோன் போட்டாலும் கடன் தான், ஆனால் பெரியதொரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி அடைஞ்சிரும். பெரிய கடன் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாகம் பிரிஞ்சு சொத்து கிடைக்கும், விற்று விட்டு போனால் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கடனை அடைச்சி விடுவீங்க. இப்போது ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பக்கம் போனால் அவன் கேட்பான், காலையில் ஒரு பணம் தரேன்னு சொல்லியிருக்கோமே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இதை நினச்சிக்கிட்டு தூங்காமல் கடந்த காலம் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த மாதிரியான கடன் அப்படிங்கிறத சுத்தமாக சனி பகவான் அடைச்சிருவார். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி எதிராளிகள், அதாவது எப்பேற்பட்ட எதிராளிகளாக இருந்தாலும் சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே நம்ம தலைக்கு வந்தது கால் தூசியோடு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். எதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு அவங்கள மெனக்கட்டு இது எப்படி பண்ணாத அப்படி பண்ணாத ஒரு சமாதானத்தை பேசுகிறதோ இல்லை எதுவும் தேவையில்லை, எல்லாம் தானாக நடக்கும். சனி பார்த்துப்பார். ஒரு சொத்து இருக்குது, ஒருத்தவங்க கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்கள். தானாகவே கேஸில் அவங்க தோற்று ஓடி போயிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்களே வந்துட்டு ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, சமாதானமாக போயிடும் அப்படி சொல்லிட்டு எதிராளிகள் உங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது போயிடுச்சு. ரொம்ப சலிச்சு போயிடும். ஒரு பொருள் டாக்டர் பூரா வசதியாக இருக்காங்க. எல்லோரும் நம்மள மாதிரி ஆளுங்களாக தான் இப்போ இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு, மனைவிக்கு, தந்தைக்கு, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைத்திய செலவு பண்ணியே வாழ்க்கை ஓடி போயிடும் போல். பாதி நாள் ஆஸ்பத்திரியில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட வைத்திய செலவுகள் அப்படிங்கிற ஒன்று இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மூட்டுறலாம். நிறைய நகை அடகு வச்சுட்டேன், பேங்கில் வச்சது பத்தாதுன்னு வெளியில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் வட்டி கடையில் வச்சுப்பட்டேன், வட்டி வேறு தள்ளிக்கிட்டு போகுது. நான் நிறைய பணத்தை வாங்கிட்டு முதல்ல அதை மூட்டு பேங்கில் வைக்கலான்னு கூட அதுக்கு கூட நமக்கு ஒரு காசு வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு புலம்புனவங்க எல்லாமே நகையை மீட்டு ஒரு வீட்டில் அணிஞ்சு அழகு பார்க்கலாம். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போகும்போது நகை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு. குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சித்திரை மாதம் 31ஆம் தேதி. இந்த வருடம் தொடங்கி 31 நாளில் உங்களுக்கு ஒரு அட்டகாசம் அப்படிங்கிறது அரங்கேறப் போகுது. குரு பகவான் இருக்கிறதுலே சிறந்த இடம் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சனி இருக்கிறதுலே சிறந்த இடமான 6ல் இருக்கார். குரு இருக்கிறதுலே சிறந்த இடம் 9 இடம். சில பேர் சொல்லுவாங்க லாப குரு, தனஸ்தானத்தில் குரு, இது எல்லாமே நல்ல அமைப்பு தான். ஆனால் ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பழமொழி. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. அதாவது ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா ஒருத்தன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை தாங்க முடியாமல் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அந்த ஊர்லேயே வசிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவன் அந்த ஓடுனவனுக்கு 9ல் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஊரில் ராஜா மாதிரி வந்து உட்கார்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்துவான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் 9ஆம் இட குரு அப்படிங்கிறது கொடுப்பாரு. அப்போது நாம் வாழ்க்கையை நோக்கி ஓடணும். அதனால் நீங்களும் ஊரை விட்டு ஓடுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது குரு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள். எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும். முயற்சி மட்டும் எடுக்கணும், ஓட தொடங்கணும், அவ்வளவுதான். ஒரு சொந்த தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு குரு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் 9ஆம் இட குரு அப்படிங்கிறத காட்டுது. நிறைய பேர் சொந்த வீடு கட்டுவீங்க. குரு பலன் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்க பெரிய ஒரு பங்களா கூட கட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வாகன யோகத்தை கொடுக்கும். வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம். ஒரு நடந்து போனவங்களுக்கு ஒரு சைக்கிளில் போனவங்களுக்கு ஒரு பைக்கில் போனவங்களுக்கு ஒரு காரு, இந்த மாதிரியான ஒரு வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே விழுகுது. ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தோஷத்தையும் கழிச்சிரும். ஏன்னா ராகுவையும் வேற குரு பார்க்குறாரு. இந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை, ராசிக்கு 5ஆவது வீட்டில் குரு பார்வை. இந்த யோகம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த சொந்த ராசிக்குள்ளேயே விழக்கூடிய குரு பார்வை அற்புதமான ஒரு பலன்கள் அள்ளி கொடுக்கும். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செஞ்சிடும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னா சகோதரர்கள் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பாக பிரிவினைகள் செஞ்சுக்கிட்டலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்குரிய பாக பிரிவினை அப்படிங்கிறது முறையாக கிடைக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சில பேர் இளைய சகோதர பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டேங்கிறாங்க, கடனை வாங்கிட்டு சுற்றுறான், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை, 5ல் குரு பார்வை வந்துட்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு வராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு வராரு அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்லுவாங்க. ஆனால் ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு போயிட்டு வந்துட்டு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறதே கொஞ்சம் நிகரான ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறத அள்ளி கொடுக்க போகிறாரு. அப்போது பூர்வீக சொத்து விற்பனை மூலமாக காசு பார்க்கலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது பூர்வீக சொத்தில் தோற்று போயிருந்தீங்க, ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனா கூட இப்போ நீங்கள் மேல்முறையீடு பண்ணி உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் நிரூபித்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கொடுப்பாரு. அதே மாதிரி கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்லது ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு.
அப்போது கேது லாப வீட்ல இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய லாபத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணணும். அந்த செலவும் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா கேது அப்படிங்கிறவர் ஒரு விஷமற்ற பாம்பு. ஒரு பற்றற்றவர். ஒரு லாபம் வருதா ஒரு ரூ. 10 சரி விடு 4 பேருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறத உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆண்டை திரும்பியே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட உச்சத்தில் கொண்டு போயிட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்குனே வந்தவர் தான் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரூ. 10 கிடைக்கும்போது உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. தான தர்மம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை அப்படியே 2 மடங்கா 4 மடங்கா 6 மடங்கான்னு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி உங்களை உச்சத்தில் உட்கார வச்சு ஒரு பிரபலமாக மாற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வருடம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும்.